அமெரிக்க எழுத்தாளர் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் மற்றும் வேட்டைக்காரர். அவர் ஒரு பெரிய பணக்காரர். ஒழுக்க நெறிகளுக்கு அவர் மதிப்பு கொடுக்காம வாழ்ந்தாரு. அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. 3 தடவை அவர் பிளேன் கிராஷ்ல அகப்பட்டு 3 தடவையும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம தப்புனாரு. இதே மாதிரி அவர் எழுதும் கதைகள்ல வரும் கதாநாயகர்களும் பல வீர தீர செயல்களை செஞ்சு மிகவும் ஆபத்தான காலங்கள்லயும் மிக நேர்த்தியா செயல்படுவாங்க. 1961 டாக்டர் அவருக்கு கேன்சர் இருப்பதா சொன்னாரு. அவர் வாழ்க்கையில அவருடைய தைரியத்தை வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. ஆனா அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? தன்னுடைய துப்பாக்கிய வச்சு தன்னையே சுட்டுக்கிட்டாரு. அவருக்கு அந்த துன்பத்தை தாங்கும் சக்தி இல்ல. தன்னைத்தானே தைரியசாலின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அவருக்கு ஒரு வியாதி வந்த உடனே எவ்வளவு கோழைத்தனமா ஒரு முடிவெடுத்தாரு பாருங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுடைய வாழ்க்கையின் முடிவை பாத்தீங்களா? நம்முடைய வாழ்க்கைங்கிற படகு புயல்ல மாட்டி சிக்கிறதுக்கு முன்னால தேவன் நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கலாம். அந்த நேரத்தை நாம பயன்படுத்தி நம்முடைய பாவங்களை தேவன் கிட்ட அறிக்கை செய்யணும். நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே சிலுவையில ஒப்பு கொடுத்த இயேசுவ நம்முடைய சொந்த ரட்சகரா ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த புயல் அடிச்சாலும் நாம அதை தைரியமா எதிர்கொள்ளுவோம், மன அமைதியோட வாழுவோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு வேதாகமும் நமக்கு அறிவு